இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழக மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் மக்களுக்கு என்னென்ன சேவைகளை செய்ய போகிறோம், மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறோம், அல்லது எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து மக்கள் குறைகள் சார்ந்து அல்லது அவர்களுடைய தொகுதிகள் சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பதிலளிக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு எப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு போனாரோ, அமித்ஷா அவர்களை சந்தித்தாரோ, அன்னியிலிருந்து ஸ்டாலின் மற்றும் அவரது கட்சியினர், கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து பேசுறது என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இவர்களிடம் பலம் பொருந்திய ஒரு கூட்டணியும் இருக்கிறது. அதாவது 2019, 2021, 2024 இப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இவர்கள் 2 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு சிந்தாமல் செதறாமல் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்கின்றன அப்படின்ற ஒரு சாதனையையும் தம் பக்கம் வச்சுக்கிட்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் வந்து 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்லாம் வந்து ஒரு காலத்தில் பெருமை பேசிய ஸ்டாலின், எப்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைத்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டதோ அன்றிலிருந்து இவர்களுடைய சதா சர்வகாலமும் இதையே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சுட்டி காண்பித்தார். நாங்கள் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வந்து அங்கே ஆட்சி பீடத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் அது சார்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது தான் நீங்கள் மக்களுடைய பார்வையில் முன்வைக்கப்பட வேண்டியது, அல்லது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அல்லது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் அது விவாதிக்கப்பட வேண்டும். அதை விவாதிப்பதற்கு உன்னால் முடியலை. மாறாக ஒரு ஆண்டுக்கு அப்புறம் வரப்போகின்ற தேர்தலுக்கு இப்பொழுதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய அந்த நடுக்கம் தெரிய ஆரம்பித்து விட்டதே, உதறல் தெரிய ஆரம்பித்து விட்டதே. இன்னும் போக போக கட்சிகள்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே சேர வந்ததுனாக்கா நீ என்ன ஆவ? ஒரு பலம் இல்லாத நிலையில் ஒருத்தன் இருக்கான், ஆட்சி அதிகாரமும் இல்லாத ஒரு நிலையில் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஆதங்கப்படுறான், பயப்படுறான் அப்படின்னா என்னால் புரிந்து கொள்ள முடியுது. வாங்கிட்ட ஆள், படை, சேனை, அதிகாரம் எல்லாமே இருக்குது, வெற்றி மேல் வெற்றி குவித்திருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து அதையே ஃபோக்கஸாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டமன்றமே நீங்கள் எவ்வளோ நடத்துகிறீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? 100 நாட்கள், ஒரு ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்துவோம். நீங்கள் 4 ஆண்டுகள் சேர்த்தே 100 நாட்கள் நடத்துறதுக்கே பெரிய கஷ்டமாயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னாக்க 120 நாளை கடந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. அதாவது 120 நாள் மொத்தம் 4 ஆண்டுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. உங்களுடைய அலங்கோல ஆட்சியை வந்து ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொருத்தரும் வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து எடுத்து பேசுவதற்கோ அல்லது என்னுடைய சாதனைகள் இவையெல்லாம் இருக்கின்றன சொல்வதற்கோ உங்களால் முடியல. சட்டமன்றத்தில் வந்து வெர்ஷன் 2.0, யோ நீ வெர்ஷன் 1 இன்னும் முடிக்கலையா? இன்னும் 1 வருஷம் இருக்கேயா? அதுலேயே ஒன்றுத்தையும் காணுமே. இந்த 4 வருஷத்தில் எதையும் கேட்டாத நீ 2.0 2.0 அப்படின்னு வேறு வரியா? இதை மக்கள் கேட்க மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? உன்னை சிரிக்க மாட்டாங்களா உன்னை பார்த்து? இதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? இப்பொழுதே இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அப்போது உனக்கு பயம் தொத்தி கொண்டு விட்டது. ஏன்னா உங்கள் கட்சியுடைய வரலாறு அப்படி. உன் கட்சியில் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் அமைச்சர்கள் வழக்கு மேல் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய சூழலில் அவர்கள் திருடியது, இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது 4 முறை ஆட்சியில் இருந்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அந்த 4 முறையும் இவர்கள் திருடியது அப்படின்னு எல்லா விஷயமும் இன்றைக்கு வந்து சந்தி சிரிக்கிறது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சந்தி சிரிக்கிறது, துரைமுருகன் சந்தி சிரிக்கிறது, பொன்முடி சந்தி சிரிக்கிறது, செந்தில் பாலாஜி சந்தி சிரிக்கிறது, இப்படி ஒவ்வொரு அமைச்சராக சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து என்னன்னு கவனிக்க உன்னால் முடியாது. பிகாஸ் உனக்கு அந்த திறமையும் கிடையாது. ஆனால் 2 அமைச்சர்கள் வந்து நீங்கள் நீக்கியதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் நீக்கலை. உன்னால் நீக்கிறதுக்கெலாம் உனக்கு திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது. அந்த அமைச்சர்கள் அவர்களாக அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ராஜினாமா கடிதத்தை அவர்களாக கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எதற்கு? அவர்களுடைய செயல்பாடுகளால் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். மானங்கிட்ட கேள்வி கேட்குறான். இதில் உச்சநீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் மாற்றி நேர்த்தி கேட்டிருக்காங்க திருப்பி கேள்வி. 50 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க.
தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் குறை இருக்குது, செயல்பாடுகளை தனி குறையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை கொண்டு வரீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா, இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னர் டாஸ்மாக் விவகாரம் குறித்து இதே உயர்நீதிமன்றம் கேட்குது கேள்வி, என்ன உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் நேர்மை கூட கிடையாதா, எப்படி எடுத்துகிட்டு வரீங்க எங்ககிட்ட இந்த வழக்கை, உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கீங்கன்றதை சொல்லாமலேயே எப்படி நீங்கள் மறைக்கிறீங்க, எந்த அளவு நேர்மை கூட உங்கள்கிட்ட இருக்காதா அப்படின்ட்டு இவ்வளவும் வசவுகள் ஒவ்வொரு நாளும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உயர்நீதிமன்றத்துலேயும் சரி, உச்சநீதிமன்றத்துலேயும் சரி, அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இந்த இவர் சொல்வார், நாஞ்சில் சம்பத் சொல்வார், துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி துப்பினா தொடச்சிக்கிறேன் வேறு வழி அப்படின்ட்டு தொடச்சிக்கிட்டு வந்து வெக்கமே இல்லாமல் பெரிய சாதனையை செஞ்சிட்டா மாதிரி அதில் வேற 2 வார்த்தைகளை வேற விடுறது. என்னது, ஊர்ந்து வந்து தவழ்ந்து வந்து அப்படின்ட்டு. என்ன ஊர்ந்து வந்து தவழ்ந்து வந்து, அவர் ஊர்ந்து வந்தாரோ தவழ்ந்து வந்தாரோ, எவனோ ஒருத்தனுக்கு பிறந்தன்ற ஒரு தகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து நிற்கலைங்க. உங்கள் தலைவர் எங்கெல்லாம் ஊர்ந்திருப்பார், எங்கெல்லாம் தவழ்ந்திருப்பார் 1967 முதலமைச்சர் ஆவதற்கு அப்படின்றத வந்து அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாத காரணத்தினால நமக்கு தெரிய வரல. இல்லைன்னா நம்ம அதையும் வந்து அது அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் மானங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ நீ பேச வேண்டியது ஒரு முதலமைச்சராக உன்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? ஆட்சி அதிகாரம் குறித்து பேசு. எதிர்க்கட்சிகள் நியாயமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்றால் அது நியாயமற்ற குற்றச்சாட்டு என்பதனை நீ மறுதளித்து நீ கருத்தியல் ரீதியாக பேசு. அதையெல்லாம் விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு சுற்றுற. உனக்கு கூட ஒரு துணை பொம்மை வேறு, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பீஸு. இதில் வந்து அப்படியே இந்த ரைமிங்காக வேறு பேசி, இந்த ஆட்சிக்கு இதுவே சாட்சி, இந்த ஆட்சிக்கு இதுவே சாட்சி. நான் சொல்கிறேன், உன் வெக்கங்கட்ட ஆட்சிக்கு வேங்கை வேலே சாட்சி, உன் மானங்கட்ட ஆட்சிக்கு மாசூசாரே சாட்சி, உன் துப்புக்கட்ட ஆட்சிக்கு உன் துணை பொம்மை இருக்கே இந்த உதவாநிதி, அந்த உதவாநிதியே சாட்சி. இப்படி ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே சேகர் பாபுன்னு ஒரு பேட்டை ரவுடி உள்ளாட்சிக்கு வரக்கூடிய அந்த மொத்த ஒதுக்கீட்டையும் எடுத்துகிட்டு வந்து வடசென்னை வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சுழட்டி வச்சுக்கிறாப்புல. யாருமே கேள்வி கேட்க முடியறதில்ல. அந்த பணத்தை எல்லாம் அங்கே ஒதுக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து அடி சுருட்டி எடுக்கிறாப்புல. யாருமே கேட்குறது கிடையாது. அந்த மேயர் பிரியான்னு அவங்க அப்பா ஊரில் அத்தனை கட்ட பஞ்சாயத்தையும் அவர் செஞ்சு திரிகிறாப்புல. அதையும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே கவுன்சிலர்களுக்கு எதிராக யாராவது ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள் வீடு புகுந்து தாக்கப்படுவார்கள். அதையும் கேட்பதற்கு ஆள் கிடையாது. இப்படி எல்லா நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்திக்கிட்டு, உன் கேடுகட்ட ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி, உன் நாராச ஆட்சிக்கு நாங்குநேரியில் நடக்கக்கூடிய அந்த சாதி பிரச்சனைகள் அது எல்லாமே சாட்சி. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு காரணத்தையும் ஒரு அவலத்தையும் எடுத்து வைக்க முடியும். இப்படி எல்லாம் அவலத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு உன்னால் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கூட போட முடியாது. எழுதி வச்சுக்க, இன்னும் 2 மாதம் தான். இந்த 2 மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளம் கூட போட முடியாத ஒரு நிதிநிலையில் அவ்வளோ மோசமான நிலைமையில் நீ உட்காந்துருக்க. இதையெல்லாம் சரி செய்கிறத விட்டோம்னா வருஷன் 2.0 வந்து நிற்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இருக்காதா? இல்லை கேட்குறவங்க பார்க்குறவங்க இந்த மக்கள் எல்லாரும் முட்டாள்கள், அடிமுட்டாள்கள் நீ நினச்சிட்டியா? இதை பெருமையாக வேறு நீ வந்து வெளிலன்னு சொல்லி சுற்றுற. இதுக்கு ஒரு 4 பேர் வேறு அலக்கைகள் தூபம் போடுறதுக்கு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் இப்படி பேசிட்டார், முதலமைச்சர் அப்படி பேசிட்டாருன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லட்டும். இந்த முதலமைச்சர் இது இருக்க நம்ம எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறோம். இந்த முதலமைச்சர் 2026 ஆட்சி பீடத்திற்கு வந்து இவர் இதை சாதித்தார்னு ஏதாவது ஒன்று காமிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தன்னுடைய சாதனைன்னு ஏதாவது ஒன்று காமிக்க சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. வெறும் வாய்ஸ் விடால் மட்டும்தான். இந்த உருட்டை எவ்வளோ நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம்? இன்னும் என்ன 10 மாதம் தடுக்கி விழுந்தால் தேர்தல் வரப்போகுது. 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. ஆனால் அந்த 1 வருஷத்துலேயும் கூட செய்யறதுக்கு எவ்வளோ இருக்குது. 10 மாதம்னே வச்சுப்போமே, 1 வருஷம் கூட சொல்ல வேண்டாம், 10 மாதம்னு வச்சுப்போம். ஏன்னா அடுத்த ஆண்டு இதே சமயத்தில் நம்ம வாக்களித்து முடித்திருப்போம் அப்படின்ற ஒரு சூழலில் இருப்போம். சரியா? அப்படின்னும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு 10 மாதம்னு வச்சுப்போமே, 10 மாதத்தில் கூட சாதிப்பதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 6-7 மாதங்களில் சாதித்தவர்கள் இருக்கிறார். அப்படி எதுவுமே கிடையாது. வெறும் என்கிட்ட எண்ணிக்கை இருக்குது, என்கிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நான் விலை போய்விட்டார்கள், விலை பேசி வாங்கிவிட்டேன், இந்த தலைவர்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு நான் அரித்மெட்டிக்கில் வந்துடுவேன், அந்த இருமாப்பை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன்.
அந்த இருமாப்பை வைத்துக்கொண்டும் கூட உனக்கு உதறல் எடுக்குதுன்னா, அப்போ உனக்கு நல்லா தெரியுது. வேற மத்தவங்களுக்குலாம் அதாவது ஒரு அரசியலை கணிப்பவர்களுக்கு இது புரியும். கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்குன்ட்டு. அப்போ அந்த பயம் உனக்கும் வந்துருச்சு. ஏன்னா நீ போய் என்னன்னு சொல்லுவ? நீ ஊர்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி தான் நீ ஆட்சிக்கே வந்து உட்கார்ந்துருக்க. நீ ஒண்ணும் நியாயஸ்தனா வந்து நீ ஒண்ணும் ஆட்சியில உட்காரல. ஊர்பட்ட பொய்களை சொல்லி நீ ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்க. உன்னால எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேத்த முடியாது. நிறைவேத்த முடியல. அப்படியான ஒரு சூழல்ல, உன்னுடைய பயத்தின் வெளிப்பாடாக இந்த மாதிரி வந்து ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்க, நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உன்னுடைய சர்க்கஸ் நாடகத்தை எல்லாம் அதுவும் இந்த சட்டப்பேரவையில பார்க்க சகிக்கல. ஆனா, அது பெருமையா வேற நினைச்சுட்டு நீ சுத்துற. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சி அதனுடைய கடைசி நாட்களை மிக, 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 மிக மோசமாக எதிர்கொள்ளப் போகிறது. இவர்களோட சேர்ந்து இவர்களை ஆட்சியாளர்களாக அமர்த்திய பாவத்திற்கு நாமும் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன், நிதிநிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இவர்களால் வந்து யாருக்குமே வந்து பணப்பட்டுவாடா செய்ய முடியாது. எந்த திட்டங்களையும் இவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த நிர்வாகமே ஸ்தம்பித்து விட்டது அப்படின்றது தான் உண்மை. இது போக போக உங்களுக்கு தெரிய வரும். இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்து எப்படியாவது நம்ம தள்ளி தள்ளி கொண்டு போய் உருட்டி உருட்டி பிடித்து கொண்டு போய் தேர்தலில் போய் நிறுத்தி இந்த அரித்மெட்டிக்கை காமிச்சு 13 கட்சி கூட்டணி பாருங்கள், 13 கட்சி கூட்டணி அங்கே பாருங்கள், மோடி பாசிசம் பாஜக உள்ளே வந்துடும், இதெல்லாம் பேசி தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நடக்க போகிறது இல்லை. இந்த முறை 2011ஐ விட ஒரு மோசமான தோல்வியை திமுக சந்திக்கப் போகிறது. திமுகவை விட ஒரு மோசமான பின்னடைவை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பது திண்ணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.